நெக் ஷேப் நீட்டா கிடைக்க கேன்வாஸும் வளைவான இடத்துல பைப்பிங்கும் ஒரே நெக்ல எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். என்னோட நெக் ஷேப்பை கேன்வாஸ்ல கட் பண்ணி லைனிங்கோட ராங் சைட்ல பேஸ்ட் பண்ணியிருக்கேன். லைனிங்கோட ரைட் சைட்ல நான் பைப்பிங் வைக்க போறேன். ஆல்ரெடி நான் பைப்பிங் த்ரெட்டை ரெடி பண்ணி வச்சிருக்கேன். சிங்கிள் ஃபூட்டர் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டே வரலாம். ஷார்ப் எட்ஜ் வந்ததும் நீடில் இன்சர்ட் பண்ணி ஃபூட்டரை லிஃப்ட் பண்ணுங்க. பைப்பிங் ஃபேப்ரிக்ல சின்னதாக கட் கொடுத்துக்கலாம். இப்போ நெக் ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி பைப்பிங் ஃபேப்ரிக்கை வளைச்சு ஸ்டிச் பண்ணுங்க. தென் பிளவுஸ் ஃபேப்ரிக் அண்ட் லைனிங்க்கு நடுவில் பைப்பிங் இருக்கிற மாதிரி வச்சு ஆல்ரெடி போட்டிருக்க ஸ்டிச்சுக்கு மேலே ஸ்டிச் பண்ணிட்டே வாங்க. நெக்ஸ்ட் கொஞ்சமாக ஃபேப்ரிக் விட்டு கட் பண்ணிட்டு அங்கங்கே கட் மார்க் போட்டு டர்ன் பண்ணிக்கோங்க. இப்போ கேன்வாஸ் உள்ளர போயிடுச்சு. பைப்பிங் நெக் ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி நீட்டாக வந்திருக்கு. இதே மாதிரி நிறைய டெக்னிக்ஸோட பிரின்சஸ் கட் பிளவுஸ் கிளாஸ் நடக்க போகுது. இதுல 2 டைப்ஸ் ஆஃப் பிளவுஸ், பிரின்சஸ் கட் பிளவுஸ் வித் வேஸ்ட் பேண்ட் அண்ட் வித்வுட் வேஸ்ட் பேண்ட். இதுல ஃப்ரண்ட் ஓப்பன், பேக் ஓப்பன், 3 டைப்ஸ் ஆஃப் ஸ்லீவ்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயம் கவர் ஆக போகுது. டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும்னாலும் சரி, இல்லை ஜாயின் பண்ணணும்னாலும் சரி, ஸ்க்ரீன்ல தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க.